அந்த கதை பேர் வர்க்கம். என்னென்னா, பிரபஞ்சன் வந்து சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு மில் அப்படின்னு ஒரு மில் இருந்துச்சு, இப்போயும் இருக்குது. ஏஎஃப்டின்னுவாங்க. 3000 பேர் அதில் வேலை பார்த்தாங்க. 3000 பேர் வேலை பார்த்தா அந்த மில்லை சம்பள பிரச்சனையில் மூடிட்டாங்க. 3000 பேர் வேலை பார்த்த ஒரு மில்லை ஒரே நாளில் மூடிட்டாங்கன்னா 10 நாளில் அந்த 3000 குடும்பங்களில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பிரபஞ்சனுடைய அந்த கதையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 10 நாள் கூட மில்ல வேலை பார்க்குற ஒரு தொழிலாளியுடைய குடும்பம் சாப்பாட்டுக்கு தாங்காது. 10 நாளில் உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசிலாம் தீந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகலன்னா இப்போ மாதிரி கடன் வாங்கிலாம் சமாளிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஒரு சிலர் சமாளிக்கலாம், ஒரு சிலர் சமாளிக்க முடியாது. கதை எங்கன்னா, வாசுதேவன் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயி பை பர்த் பிராமின். அவர் ஒருத்தர் நம்மளாம் விரும்பியாக ஒரு ஜாதியில் பிறக்கிறோம், அவர் பிறந்தது பிராமண ஜாதியில் பிறக்கிறார். இப்போ இந்த வாசுதேவன் டெய்லி ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கே நேரு பார்க்னு ஒரு பார்க் இருக்குது பாண்டிச்சேரியில், அந்த கடலுக்கு எதிரிலே இருக்கும். அந்த பார்க்கில் போய் எப்பயுமே உட்காருவார். இந்த 80 வயசுகளை கடந்த பிராமணர்கள் இருக்கிறாங்களே, அவன் இந்த நிஜ வாழ்க்கைக்கே வரமாட்டான். அவன் வந்து இந்த வாசுதேவனை பார்த்து கேட்குறான், ஏண்டாம்பி, என்ன நம்ம குலம்னா கோத்திரன்னா, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய தேசிகர், அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு மில்லில் போய் தொழிலாளி மாதிரி வேலை செய்யறாடா. அவனுடைய மதிப்பு என்னன்னா, இந்த மில்லில் வேலை செய்கிறவங்களாம் நம்மள மாதிரி ஆளுங்க வேலை செய்யணும். இந்த கருப்பாகிறவன், அப்புறம் அவனுக்கு கீழே பிறந்தவன், சிவப்பாகிற அவனை மாதிரி ஆள் இவெல்லாம் போகவே கூடாது மில், அவெல்லாம் உழைக்கவே கூடாது. சரி, என்னதாண்டா பண்ணுவோம், நாங்கள் ஜோசியம் சொல்லுவோம், நாங்கள் சாமி கும்பிடுவோம், நாங்கள் ஆராதனையில் தட்டில் வர காசை எடுத்துக்குவோம். இப்படி ஒரு இவனுக்கு அவனை சீண்டி பார்க்கணும்னு தோணும். யார்? அந்த வயசான பிராமணனை. அவனை கேட்பான், அவன், மாமா நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்க மாமா அப்படின்னு கேட்பான். இப்போ அவங்க அப்பாவும் தேசிகர் தான். தேசிகர்னா இந்த மந்திரம் சொல்கிறது. இவர் என்ன பண்ணார்னா, நான் ஹைகோர்ட்டில் லாயர் இல்லைடா அப்படின்னார். அதான் ஹைகோர்ட் லாயர்னா என்னென்னா, பொய், பித்தலாட்டம், கேஸு, திருடு, கொலை, இதுக்கெல்லாம் பொய் சாட்சி சொல்லி கொடுத்து அதில் காசு வாங்கி அதில் கோட்டு போட்டு வந்தானே மாமா நீ அப்படின்வான். சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவான், உன் பிள்ளை என்ன வேலை செய்கிறான்வான். என் பிள்ளை பாட்டா ஷோரூம்லலாம் வேலை செய்கிறான் அப்படின்னா இவன் சொல்லுவான், பாட்டா ஷோரூமில் வேலை பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கலாம் முதலாளின்றதுனாலே அவன் முதலாளி ஆகிட மாட்டான். அதுவும் ஒரு வகையில் சக்கிலி வேலை தான். சக்கிலியை மட்டும் 3 அடி தூரம் தள்ளி வைன்னு சொன்னேன், ஆனால் உன் பிள்ளை எல்லாருக்கும் செருப்பு போட்டு விட்றான். அதை விடவா நான் கேவலமாக தாத்தா அந்த பெரிய ஐயர் வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இந்த பார்க்குக்கே வரக்கூடாதுன்னு போயிடுறாரு. கரெக்ட், ஜூட் கதை வந்து இப்படி தொடங்கிட்டார் பிரபஞ்சன். இப்போது இந்த ரொம்ப சின்னதாக சொல்லிடுறாரு, ஏன்னா 10 நிமிஷம். இப்போது ஒரு நாள் வந்து இந்த வாசுதேவன் வரும்போது பார்க்குறான், ஒரு 3 அடி உயரத்தில் காக்காலாம் மேலே எச்சல் பண்ணி ஒரு சிலை கிடக்கு அந்த நேரு பார்க்கில். நம்ம முதல் முறையாக போய் அந்த சிலையை நிமித்தி வைக்கிறான். நிமித்தி வச்சுட்டு பார்த்தா அது ஒரு விஷ்ணு சிலை, ஒரு பெருமாள் சிலை, 3 அடி உயரங்குது. ஒரு கல் மேலே அந்த சிலையை எடுத்து வைக்கிறான். வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு தொடச்சி விட்றான். தொடச்சா ஒரு மிக தேர்ந்த சிற்பி செஞ்ச ஒரு அழகான சிலை. வீட்டில் 10 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை, லிட்டரலாக அவ்வளோ வறுமை. இந்த சிலையை வச்சோடனே திடீர்னு இவன் திரும்பி பார்க்குறான். ஒரு ஆள் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு நிற்கிறான். நின்று, வெரி நைஸ், நான் அரை மணி நேரமாக அவனை பார்க்குறேன். ஒரு கேட்பாரற்று கிடந்த ஒரு சிலையை நிமித்தி வச்சு சாமியாக மாற்றிட்டேன். நாளைக்கு இதுக்கு ஒரு பூஜை பண்ணு, இந்த 100 ருபீஸ், 100 ரூபா கொடுக்குறான். ஐயா நீங்கள், ஐயா நான் வந்து ஃப்ரெஞ்சில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனாள், எனக்கு உன்னுடைய மனிதாபிமானம் ரொம்ப பிடிச்சி. வீட்டுக்கு போகிறான், போய் பொண்டாட்டிக்கிட்டலாம் சொல்கிறான், ஒரு ஆள் வந்து பார்த்திங்களா, பெருமாள் வந்து உடனே படியாந்துட்டான். பொடி லூஸு, இதில் 100 ரூபாயில் 1 ரூபா கூட நம்ம எடுக்கக்கூடாது, எல்லாமே பெருமாள் காசு. இப்போ நாளைக்கு அந்த ஆள் வந்து நான் கொடுத்த காசில் பூஜை பண்ணேன்னா நான் என்ன சொல்கிறது அப்படின்னா. இப்போ காலையில் ஒரு சொம்பில் ஜலம் எடுத்துக்கின்னு, ஜலம்னா அவங்க வார்த்தையிலே சொல்கிறேன், நம்ம தண்ணி எடுத்துக்கணுன்னுவோம், அவன் ஜலம் எடுத்துக்கின்னு பெருமாளை கழுவுறதுக்காக போகிறார். போகும்போது இவங்க சக ஏஎஃப்டி எம்ப்ளாயி ஒருத்தன் பார்க்குறான், ஏண்டா அடகு கடைக்கு எடுத்துன்னு போகிறது இப்படி டைரெக்டாக எடுத்துன்னு போவேன், அந்த துண்டில் மறைச்சாச்சு எடுத்துன்னு போ. அவன் சொல்கிறான், நான் ஒன்றா ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சேட்டுக்கிட்ட, எங்கள் வீட்டு பொருள்லாம் அங்கே தாங்குது. இல்லை, இவன் போய் அதில் தண்ணி எடுத்துன்னு போய் பெருமாள் சிலையை கழுவி சுத்தம் பண்ணி
வீட்டிலேருந்து பொங்கல் நைவேத்தியம் எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போய் ஒரு இலை போட்டு சுண்டல் வச்சு அப்படி படைக்கிறான். இப்போ பயங்கர ஆச்சரியம். நேற்று 100 ரூபா கொடுத்தவர் பக்கத்தில் நின்றுச்ச, நீ தான் அந்த பெருமாள் நிறார். வாசுதேவன் கிடையாது. இவன் தான் இப்போ இவ்வளோ நேர்மையாகிறான். இவன் சொல்கிறான் 46 ரூபா தான் செலவாச்சு, இந்தாங்க 54 ரூபா அப்படின்னு கொடுக்குறான். போடா முட்டாள், நாளைக்கு யார் பூஜை பண்ணுவாங்க? இப்போ ஒரு தொழிலாளி பூஜை பண்ணுறவனா மாற்றப்படுறான். எதில்? 100 ரூபாயில். இப்போ நாளைக்கு யாரா பூஜை பண்ண? ஏங்க டெய்லி நான் தான் பூஜை பண்ணணுமான்னு கேட்குறான். அப்புறம் வேறு யார் பண்ணுவாங்க? இப்போ ஒவ்வொரு கதை ரொம்ப ஷார்ட்டாக நான் முடிக்கிறேன். ஒரு நாளும் போய் இவன் அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணுறான். ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு சைரன் வச்ச காரில் வந்து இறங்குறாரு. இங்கிலீஷில் இந்த சைரன் வச்ச காரில் இறங்குறவங்க பெரும்பாலும் கோட் ஷூட் போட்டுனுப்பாங்க. நம்மள மாதிரி ஆள்லாம் சைரன் வச்ச கார்லாம் வரவே முடியாது. ஒருத்தர் இறங்கி என் வண்டியில் வா அப்படின்னு இவரை சாமின்னு கூப்பிட்றாரு. ஒரு போனால் என் குடிசைக்கு நீங்கள் வந்து தரிசனம் கொடுக்கணுன்றார். பிரபஞ்சன் பயங்கர கிண்டலான ஆள். அவர் எழுதுகிறாரு, அந்த குடிசை கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருந்ததுன்னு எழுதுறாரு. அப்போ அவர் அந்த கூட்டு போகிறார்ல, அவர் யாருன்னு பார்த்தா சீஃப் செக்ரட்டரி, பாண்டிச்சேரி ஸ்டேட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியை இவனை சாமின்னு கூப்பிட்டாரு. இவனுடைய கால் வந்து அந்த குடிசையில் பண்ணுன்னு கூட்டின்னு போயிட்டார். கூட்டு போய் உங்களை நான் ரொம்ப மெச்சினேன். நான் வந்து கவர்னர் மாளிகைக்கு அடிக்கடி வருவேன். வரும்போதெல்லாம் இந்த பார்க்கில் வந்து இப்படி ஒரு கல் கிடந்துச்சு, அந்த கல்லை நீங்கள் சாமியாக மாற்றிட்டீங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். என் பையன் படிக்கிறான் சார். என்ன படிக்கிறான்? +2 படிக்கிறான். உன் பையன் படிப்பு செலவு முழுக்க நான் ஏற்றுக்கிறேன். அப்படியே தலைவர் வந்து டெவலப் ஆகினே இருக்கிறாரு. இப்போ வரவன் யாரும் 1000 ரூபாய் கம்மி தட்சணை வைக்கிறதே இல்லை இவருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இவருக்கு மாரிமுத்துன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிறான். எல்லாம் ஏஃப்டில் ஒர்க் பண்ணவங்க. மாரிமுத்து ஒரு நாள் இவனை தேடி வரான். இந்த கையில் என்ன மாரிமுத்துன்னு இவன் கேட்குறான். சரி, கண் கலங்குது அந்த இடம் சொல்லும்போது. அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, நேற்று போய் நான் பீச்சில் டீ குடித்தேன். எங்கள் சொந்தக்கார மாமா ஒருத்தர் நான் பார்த்தாரு. மாரிமுத்து, சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுற, மில்லை மூட்டாங்களேன்னு கூட்டின்னு போய் 10 கிலோ கோதுமை கொடுத்தாரு. எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் 5 கிலோ வீட்டில் வச்சுட்டு 5 கிலோ வந்து அண்ணிக்கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன். அண்ணிக்கிட்ட கொடுக்குறான். இப்போது அன்றைக்கி ராத்திரி கோதுமை தோசை, அடுத்த நாள் காலையில் கோதுமை உப்புமா. இப்படி வாழ்க்கை போது, வா நம்ம 2 பேரும் போய் டீ குடிச்சிட்டு வரலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏழ்மையிலும் வறுமையிலும் மனத்துயரத்திலும் இருக்கிற 2 நண்பர்கள் தோல் மேலே தோல் கை போட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு டீ குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே வடிஞ்சிடும். அப்படி போய் இவங்க டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு மாரிமுத்து 2 ரூபாய் எடுத்து இவன்கிட்ட கொடுக்குறான். நீ வச்சுக்கோ, நீ ரொம்ப சிரமப்பட மாட்டியா? படுவோம் தான், 2 பேர் சேர்ந்து பட்டுடலாமே சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் இவனுக்கு பதிவாகி கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து மாரிமுத்து தான் ஓடி வரான். ஓடி வந்து இவன்கிட்ட சொல்கிறான், 2 விஷயம். இந்த மாதம் சந்தா கட்டணும். 2 ரூபா இல்லை, தொழிற்சங்கத்துக்கு 5 ரூபா சந்தா கட்டணும். எப்படா கட்டுறேன்னா? ஏன் ரங்கசாமி கொடுத்த காசு என்னாச்சுன்னு கேட்குறான். நான் சொல்கிறான், இது வந்து பெருமாள் காசுரா, அதில் எடுக்கல. பெருமாளுக்கு என்றைக்கிடா காசு இருந்துச்சு? காசு வந்து ரங்கசாமி இது. பெருமாளை முன்னிட்டு உங்கள்கிட்ட கொடுத்தாரு. பெருமாளுக்கு பிரமாதமான லாஜிக்குங்க, மார்க்சியம். அவர் சொல்கிறார், பெருமாள் சும்மா தான் இருந்தார், அவரை கடவுளாக மாற்றி உன்னுடைய உழைப்பால் அவரை கடவுளாக மாற்றிக்கிற. உழைப்புக்கு ஒரு கூலி வேணும்ல, அதுதான் அந்த 56 ரூபா. அதில் 5 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் கட்டு, இந்த தாராளமாக எடுத்துன்னு போ. பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறான், இது பாவம் இல்லையோ? எது பாவம்? எது பாவம்? ஒரு பெருமாளே நம்மளை பிழைக்க வச்சுக்கிறார். நீ போய் தாராளமாக அரிசி பருப்பு வாங்கிடுவான். இப்போது பெருமாளும் பொழைச்சிக்கினாரு, பெருமாளுடைய பக்தனும் பொழைச்சிக்கினாங்க. அந்த கதை வந்து நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் படிக்கணும் தயவுசெய்து. வர்க்கம் அந்த கதை பேர். அப்படியே அந்த கதை போகுது. ஒரு இடத்துல வந்து அந்த மாரிமுத்து அலறடிச்சுன்னு ஓடி வருவான். என்னடா அப்படின்னு கேட்பான். ஐயோ நடக்கூடாது நடந்துச்சுன்னு அழுவான். என்னென்னா, இவன் கூட வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாயி பீச் ஓரமாக நடந்து போகும்போது காரில் உட்காந்துக்கிற யாரோ 2 பேசஞ்சர்கிட்ட இந்த எம்ப்ளாயியுடைய மனைவியும் அவன் பொண்ணும் பிச்சை எடுக்கிறத அவன் பார்த்துருவான். ஃபேக்ட்ரியில் வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, யார்கிட்டையோ சார் காசு கொடுசான்னு பார்க்குறத பார்த்து வீட்டில் 2 மரச்சேர் இருக்கும். இந்த மரச்சேரை போய் விற்றுட்டு வீட்டில் மொத்தம் 8 பேர், 6 பெண் குழந்தைகள், புருஷன் பொண்ணு, மொத்தம் 8 பேர். 8 பேருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டான பூந்தி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஊட்டி விடுவான். 4 பொண்ணுங்க செத்துரும், பொண்டாட்டி செத்துருவா. இவங்க 2 பேரும் போய் பார்க்கறதுக்குள்ளே இவனும் செத்துருவான். 8 பாடி வறுமையிலும்
பசி கொடுமையில் சூசைட் பண்ணி செத்து போயிடுவாங்க. இவர்களால் அந்த மார்ச்சுரியிலேருந்து எழுச்சி வரவே முடியாது. வாழ்க்கை இவ்வளோ துயரமானதா? ஆமாம், அவ்வளோ துயரமானது. வாழ்க்கையில் இதிலிருந்து மீள முடியாதா? மீள முடியவில்லை. எல்லாம் முடிஞ்சு அப்படியே தத்தளித்து கொண்டு இருக்கிற இந்த கட்டத்தில் பல பேச்சுவார்த்தைகள், பல கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து நாளைக்கு காலையில் ஃபேக்ட்ரி திறக்கப் போகுது. 21 உயிர்கள் மொத்தமாக செத்திருக்கின்றன. 18 குடும்பங்கள் பாண்டிச்சேரியை விட்டு மைக்ரேட் ஆகி சொந்த ஊர்களுக்கு போய்விட்டார்கள். இவ்வளோ ஒரு பெரிய புள்ளி விவரத்தை பிரபஞ்சன் படைத்து கொண்டே இருக்க. எல்லாம் முடிந்து ஃபேக்ட்ரி திறந்து விட்டது. இப்போ காலையில் குளித்து விட்டு வாசுதேவன் துண்டை எடுத்து மேலே போடுறான். இவன் முன்னால் ஒரு மிகப்பெரிய சவால் வந்து நிற்கிறது. பெருமாளா ஏஎஃப்டியா? ஏஎஃப்டியில் இவன் வாங்குகிற சம்பளம் மாதிரி 10 மடங்கு சம்பளத்தை பெருமாள் கொடுக்குறார். தட்சண தட்டில் விழறதே 1000 விழுகிறது. இவன் போய் எம்ப்ளாயாக வேலை செய்தால் 30 நாளும் வேலை செய்தால் கூட இவ்வளோ சம்பாதிக்க முடியாது. எங்கே போகிறது என்று நிற்கிறான். மாரிமுத்து கரெக்டாக சைக்கிளில் வந்து நிற்கிறான். போகலாமா என்று கேட்குறான். எங்கன்னு கேட்குறான். அதான்டா குழப்பமாகுது. பார்க்குக்கு போகிறதா, பெருமாள்கிட்ட போகிறதா, ஃபேக்ட்ரிக்கு போகிறதா? நம்மளே இந்த இடத்தில்தான் ஒரு எழுத்தாளன் யார் பக்கம் நிற்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் சொன்னல, ஜட்ஜுங்க பற்றி, கலெக்டர் பற்றி, மந்திரி பற்றிலாம் எந்த எழுத்தாளனும் எழுதுறே இல்லை. நான் சொல்கிறேன், எங்கே போகிறது? ஃபேக்ட்ரிக்கு போகிறதா, பெருமாளுக்கு போகிறதா? இவன் ஒரே ஒரு சந்தேகம்டா, அதை மட்டும் கேட்டுக்கிறேன், கேளு. நான் போயிட்டா பெருமாளை யார் பார்த்துக்குவாங்க? அவன் சொல்கிறான் மாரிமுத்து, அதுக்கு முன்னாடி பெருமாளை யார் பார்த்துக்கிறது? நீ வந்து பெருமாளை ஒரு ஷேப் பண்ணி வச்சுட்ட. அதனால் எவனா ஒருத்தன் உன்னை விட நல்லா கூட பார்த்துவான். ஆனால் 8 பிணங்களை ஒரே டைமில் நம்ம பார்த்துருக்கோம். 5 கிலோ கோதுமையை இந்த கைகள் தான் எட்டுனது. நம்ம மண்ணி பட்னி இல்லாத ரொட்டி சுட்டு சாப்பிடுங்க மண்ணின்னு கொடுத்துச்சு. எங்கே போகுது? சைக்கிளை ஏஎஃப்டி பக்கமாக திருப்பு என்று வாசு சொல்லுகிறான். ஃபேக்ட்ரிக்குள்ளே சைக்கிள் போகிறது. பின்னாடி திரும்பி பார்த்தேன், பெருமாள் பின்னாடி தான் வந்து கொண்டிருந்தார் என்று பிரபஞ்சன் அந்த கதையை முடிக்கிறார். நம்மளே ஒரு எழுத்தாளனுக்கு கிளாஸ் முக்கியம். நம்ம எங்கிருந்து எழுதுகிறோம், யாருக்காக எழுதுகிறோம், யாரை பற்றி எழுதுகிறோம் என்கிற விஷயத்தில் தான் அவன் ஒரு மக்கள் கலைஞனாக இருக்க முடியும். இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பல புத்தகங்களில் இப்படி பல வாழ்க்கையை உங்களால் கண்டடைய முடியும். கடைசி வார்த்தை ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய அரசு அலுவலராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும், உங்களுக்கு கிடைத்திருப்பது இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையை தாண்டி ஒரு ஜீவிதம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள், அவர்களுடைய வாரிசுகள், நீங்கள் கட்டின வீடு, அந்த வீட்டுக்கான கிரகப்பிரவேசம், நீங்கள் சந்தித்த உறவினர்கள், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு ஜீவிதம் மட்டும்தான். ஆனால் நண்பர்களே, இதை தாண்டி நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் உள்ள ஒரு நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிக்கிற போது நீங்கள் வாழாத இன்னொரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் 200 புத்தகங்களை உங்கள் வாழ்நாளெல்லாம் படித்து விட்டீர்கள் என்றால் 200 பேரினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். 200 கோடி கொடுத்தால் கூட 200 பேரின் வாழ்க்கையை உங்களால் வாழவே முடியாது. ஆனால் 200 புத்தகங்கள் உங்களுக்கு அதை கடத்தி விடுகின்றன. அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தக கண்காட்சியும் புத்தகங்களும். என் நன்றி, வணக்கம்.